நண்பர்களே வணக்கம். நெற்றிக்கண்ணு கா சுப்பிரமணியன். இன்று நாம் காண இருக்கும் காணொளி காற்று மாசுபடுவது சம்பந்தமாக. இப்போ டெல்லியில் பார்த்திங்கன்னா காற்று மாசுபட்டு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்காமா டெல்லி. ஆஃபீஸ் டைம், ஸ்கூல் டைமெல்லாம் மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லை, வயசானவங்களும் நார்மலாக இருக்கிற மனிதர் இளைஞர்களே சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆஸ்மெட்டிக் ப்ராப்ளம், ப்ராங்கடைட்டிஸ் இந்த மாதிரிலாம் நிறையான நோய்க்கு ஆளாகிறாங்க. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை டெல்லி சந்தித்து கொண்டு இருக்கிறது. தொலைக்காட்சியில் நம்ம பார்த்து வரோம். இப்போ நாம் இந்த தீபாவளி போது இந்த பட்டாசை பற்றி சொன்னோம். இப்போ நான் பட்டாசுக்கு வியாபாரிகளுக்கோ பட்டாசு விற்கிறவங்களுக்கோ இல்லை மேனுஃபேக்சர்ஸுக்கோ நான் எதிரானவன் அல்ல. இட் இஸ் அ பிஸ்னஸ். ஆனால் பட்டாசுனால் அந்த புகையினால், அதுலேருந்து வரக்கூடிய நச்சு புகையினால் எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க, எவ்வளோ கண்ணெரிச்சல். இதே மாதிரி ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம் உள்ளவங்க, ப்ராங்கடைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, லங்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க, பெரியவங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ அதனால தான் நாம் என்ன சொன்னோம், வி ஷுட் அவாய்ட் கிராக்கர்ஸ். பட்டாசு வெடிப்பதை நாம் அவாய்ட் பண்ணணும், புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம். வியாபாரிகள் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அதே மாதிரி விற்கிறவங்களும் விற்பாங்க. அதில் காசு வருது, லாபம் வருதுங்கிறது. ஆனால் அதுக்காக நாம் அதை விட்டுட முடியுமா? இப்போ பட்டாசுங்கிறது விடுறாங்க. அது காரணமே பட்டாசு ஒரு பிரச்சனையாக கிளப்புறது இல்லை. அதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. பட்டாசில் என்ன சொன்னால், அது மதத்தோடு இணைச்சிட்டாங்க. தீபாவளிங்கிற பண்டிகை அப்படிங்கிறதுனால அந்த பட்டாசு சொன்னோன்னா பார்த்தியா இப்போ ஹிந்துக்கு எதிராக பேசுகிறான், பட்டாசை வேண்டாங்கிறான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதனால் சிலர் அதை தொட்டு பேசுவதற்கும் தயங்குகிறார்கள். ஆனால் அதே மாதிரி சாராயமோ கஞ்சாவோ சிகரெட்டோ இதெல்லாம் ஏதாவது ஒரு மதத்தில் சேர்த்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு பண்டிகைக்கு இதெல்லாம் உபயோகிக்கணும், பயன்படுத்தணும், ஒரு பண்டிகைக்கு தண்ணி அடிக்கணும் எல்லோரும் அப்படின்னு சொன்னால் அது யாரும் தொட மாட்டாங்க. எப்படி பட்டாசு ஒரு வியாபாரமோ, எப்படி அது காசு பொருளாதாரத்தை ஈட்டு தருகிறதோ, அதே மாதிரி தான் சாராயம், அதே மாதிரி தான் சிகரெட்டு, அதே மாதிரி தான் லாட்ரி. ஆனால் லாட்ரியை நாம் தடை பண்ணுறோம், சாராயத்தை தடை பண்ண வேண்டும் என்று சொல்கிறோம், சிகரெட்டையும் தடை பண்ண வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் ஏன் பட்டாசு மட்டும் நாம் சொல்கிறதில்ல? ரெண்டு இஷ்யூ. ஒன்று, பட்டாசுங்கிறது சின்ன குழந்தை பெரியவருக்கு ஒரு வான வேடிக்கை மாதிரி பார்க்குறாங்க. அது ஒரு மதத்தோடு இணைக்கப்பட்டதுனால், மதம் சார்ந்த விஷயமாக இருக்கிறதுனால பலருக்கும் அதை சொல்வதற்கு தயங்குறாங்க. ரெண்டாவது, பீப்புள் ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட். அதனால் பணம் வருது, அதனால் அதை பற்றி ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆனால் எந்த அளவுக்கு சாராயம், எந்த அளவுக்கு சிகரெட், எந்த அளவுக்கு போதை வஸ்துக்கள் ஒரு மனிதனை அழிக்கிறதோ அதே அளவிற்கு பட்டாசுனால் ஏற்படக்கூடிய நச்சு புகை மனிதனை பாதிக்கிறது. அது இதயத்தை பாதிக்கிறது, சுவாச குழாயை பாதிக்கிறது. சப்தம், ஒலி, காற்று, காது இருக்குது பார்த்தீங்களா, ட்ரம், காதுக்குள்ள ட்ரம்னு சொல்லுவாங்களே, அது பாதிக்கப்படுறது. அப்போது அது மட்டும் இல்லை, இவ்வளோ பெரிய சவுண்டை கேட்கும்போது வயசானவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நெஞ்சு பதட்டம் ஆகிரும். அப்போது இது ஏன் நாம் சிந்திக்கிறது இல்லை? அப்போது பட்டாசுக்கு நம்ம அலோவ் பண்ணோன்னா அதே மாதிரி சாராயத்துக்கு அலோவ் பண்ணிட்டு போகலாம்ல. அதே மாதிரி சிகரெட்டுக்கு இப்போ அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சிகரெட் எவ்வளோ பெரிய டேஞ்சர், குடிக்கிறவங்களுக்கு டேஞ்சர். பேசிவ் ஸ்மோக்கரும்பாங்க, பக்கத்தில் இருக்கிற போக விட்டுருவாங்க, அவனும் சுவாசிப்பான், அவனுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வருதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் பட்டாசு வெடிச்சிட்டு போயிடுறான். ஆனால் அதனால் ஏற்பட்ட வர போக மற்றவங்களை யாரை பாதிக்கிறது? சுற்றி இருக்குங்களை பாதிக்கிறது. லாட்ரி டிக்கெட் அது உடலுக்கு கெடுது கிடையாது. ஆனால் பல லட்சம் பேர் லாட்ரி டிக்கெட் வேணால் ஒருத்தன் கோடீஸ்வரனாக இருக்கலாம், நல்ல விஷயம் தானே, விட்டுட்டு போட்டி தானே. ஆனால் அதுலேயே முழுகி போயிடுறாங்க, குடும்பமே நாசமாக போயிருதுங்கிறதுனால தடை செய்யணும்னு சொல்கிறோம். இப்படி இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும்போது அதையெல்லாம் தடை செய்யணும்னு நம்ம சொல்லும்போது ஏன் பட்டாசை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல? சரி, நம்ம தொடர்ந்து வெடிக்கலாம், அதுலேயும் மாற்று கருத்து கிடையாது. ஆசை இருந்ததுன்னா வெடிச்சிட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கி தில்லி என்ன பிரச்சனையை சந்திக்கின்றதோ அதே போல் உள்ள பிரச்சனை நாளைக்கு நாடு முழுவதும் சந்திக்க வேண்டிய நிலை வரும். சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. எல்லாமே மாசு. தண்ணி மாசடைகிறது, காசு மாசடைகிறது. எது மாசடையில் சொல்லுங்கள் பார்க்கலாம்? உணவுப் பொருட்கள் மாசடைகிறது. அப்போது மனிதன் இதெல்லாம் சிந்தித்து காலப்போக்கில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், நல்ல ஆரோக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது எல்லாம் சிந்திக்கணும். அது இல்லாமல் ஏதோ சிலர் பட்டாசுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கு நாம் வந்துடக்கூடாது.
பட்டாசு அனுமதித்தால் மற்ற நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே அனுமதிக்கலாம். சாராயம் வந்து கெடுதல் தான், இருந்துட்டு போகிறது. குடிக்கிறோம் குடிக்காதவன் போகிறான், குடிக்கிறது தானே அதை பாதிக்கிறது, மற்றவங்களுக்கு என்ன கஷ்டம், அதனால் அனுபவிச்சு போகலாம். அது வருமானம் தானே, உற்பத்தி பண்ணுறதுலேருந்து விற்கிறதுலேருந்து எல்லாருக்கும் அது வருமானம் தானே, பொருளாதாரம் தானே. ஏன் ஒரு பிஸ்னஸுங்கிற அடிப்படையில் விட்டுட்டு போகலாம். சிகரெட்டு விட்டுட்ருக்கோம், அதையும் நம்ம கண்டிஷன் பண்ண வேண்டாம். ஏன் லாட்டரி டிக்கெட்டு கூட நம்ம திறந்து விட்டுறலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் அதெல்லாம் எந்த அளவுக்கு ஆபத்து என்று சிலது தடை செய்யப்பட்டுள்ளது, சிலது தடை செய்யப்பட வேண்டும் என்று பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் பட்டாசும். சிந்தியுங்கள், பார்க்கலாம். உங்களுக்கு இந்த காலனி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.